ஐயா உங்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாக இவர் ஆசிரியர் சார்பாகவும் வருக என வரவேற்கிறேன். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே, உதவி தலைமை ஆசிரியர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பள்ளியினுடைய அனைத்து நிலைகளிலும் உள்ள அலுவலர் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எல்லாம் ஸ்கூல் டைம் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறத எங்களால் காலதாமதம் வச்சதுக்கு அவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு பள்ளியாக ஏறக்குறைய 9 பள்ளிகளுக்கு நான் செல்ல வேண்டியது. இது மாதிரி இந்த சிறப்பு வினாவிடை தொகுப்பு கொடுப்பதற்காக இது 10வது பள்ளி. 9 பள்ளிகளுக்கு சொன்னோம். 9 பள்ளிக்கே டைம், ஒவ்வொரு பள்ளிக்கு அரை மணி நேரம் அப்படி ட்ராவல் டயத்தோடு சேர்த்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா உங்கள் பள்ளிக்கு 3:45 நாங்கள் வரணும். அதனால் கூடுதல் ஆயிடுச்சு. ஆகவே காலதாமதத்திற்கு மன்னிக்கவும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒரு சிறந்த பள்ளியில் 100 ஆண்டு கண்ட பள்ளியில் படிக்கிறீங்க. இந்த பள்ளியின் பெருமை, இந்த பகுதி இங்கே நிறைய பேரை உருவாக்கிய, மாமனிதர்களாக உருவாக்கிய இந்த பள்ளி. புதுவையில் இருக்கிற 2 பள்ளி போனோம். ராமநாதன் சித்தியார் பள்ளி போனோம், சரஸ்வதி வித்யாலயம் போனோம். இப்போ இங்கே வந்துருக்கோம். இந்த ஒவ்வொரு பள்ளிகளையும் பார்க்கும் பொழுது இந்த நகரத்தார் பெருமக்கள் நம்ம பகுதியில் இருந்த காரணத்தினால அப்போவே 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பகுதியில் வந்து நிறைய பள்ளிகளை தானாக முன் வந்து பள்ளிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இது போன்ற பள்ளிகள் இல்லைன்னா அன்னையிலேருந்து படிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது. அரசு எப்போ செய்து தருமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும். ஆகவே அந்த போன்ற பள்ளிகள் நகரத்தார் பெருமக்கள் எதை செய்தாலும் எதிர்கால சிந்தனையோட தான் செய்வாங்க. கோயிலை கட்டினாலும் அது போலதான், பள்ளியாக இருந்தாலும் அது போலதான், மருத்துவமனையாக இருந்தாலும் அது போலதான், எதிர்கால சிந்தனையோடு செய்யக்கூடிய அந்த அந்த நகரத்தார் பெருமக்கள் செய்தக்கூடிய இந்த பள்ளி நிறைய கல்வியாளர்களை உருவாக்கி இருக்கின்றது. ஆகவே அந்த பள்ளியில் நீங்கள் படிக்கிற பெருமைக்குரிய பள்ளி, பெருமைக்குரிய மாணவர்கள், உங்களது ஆசிரியர்களும் பெருமைக்குரியவர்கள். என்னென்னா உங்களது ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருமே பட்டதாரி ஆசிரியர் பெருமக்கள். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியெல்லாம் எந்த வேறுபாடும் இல்லை. இருமே ஏழை எளிய மாணவர்கள் எல்லோரும் படிக்கக்கூடிய பள்ளி. ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர் பெருமக்கள். ஆகவே உங்களுக்கு சிறந்த கல்வியை கொடுப்பார்கள், சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள். நீங்களும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு ஆசை. அந்த விதத்தில் நாங்கள் ஒரு சிறு முயற்சி எடுத்தோம். அரசு நிறைய செய்யும், நிர்வாகம் நிறைய, அதை விட உங்களுக்கு கூடுதலான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் தருவாங்க, நிறைய வசதிகள் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிறு துளி இந்த செய்து பார்க்கலாமே என்ற ஒரு முன்னோட்டம் தான். இதை ஒரு சிறப்பு வினாவிடை தொகுப்பு வழிகாட்டி கையேடுன்னு சொல்லி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஒரு கையேடு, கோணாத்தூர் இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த கைடு வந்து நோட்ஸ், அந்த நோட்ஸை வந்து ஒருங்கிணைத்து ஒரே புத்தகத்தில் நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதை வடிவமைத்தவர் வழிகாட்டி அந்த நமது இந்த மண்ணின் மைந்தர் மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் ஐயா கார்த்தி ப. சிதம்பரம் அவர்களுடைய உதவியாளர் ராஜன் என்பவர் இந்த கையீடு மாணவர்களை கொடுத்தால் நன்றாக இருக்குன்னு எனக்கு வழிகாட்டி. ஆகவே இது ஒரு சில இது இல்லைன்னா எங்களுக்கு உதவிச்சிருக்காது எனக்கு. ஆகவே இந்த வழிகாட்டி மாதிரி இந்த சிறப்பு வினாவிடை தொகுப்புன்னு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இதே இல்லைனாலும் உங்களது ஆசிரியர் பெருமக்கள் உங்களை
நீங்கள் வாங்குறீங்க, எல்லோரும் 100% தேர்ச்சி பெறீங்க, அது வேற. இருந்தாலும் இதையும் கொடுத்தா இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு தான் கொடுக்குறோம். உங்களுக்கு ஆசிரியர்களே நிறைய வழிகாட்டியா இருக்காங்க. இதுவும் சிறு பயன்பாடு இருக்கும் என்பதற்காக தான் நம்ம கொடுக்குறோம். மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு இதை வச்சு வழிகாட்டு என்னன்னு சொல்லுவாங்க. எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கவில்லை. ஏன்னா இது வந்து ஒரு முன்னோட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு இந்த கைடுனால உங்களுக்கு நிறைய மதிப்பெண் பெற வாய்ப்பு இருந்துச்சு, நிறைய பேர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் கேட்டுக்கிட்டு அடுத்த ஆண்டு அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்க போகிறோம். அடுத்த ஆண்டு அனைத்து மாணவர்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி அதிகமான மதிப்பெண்களை பெற வேண்டும், அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும், இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், உங்களுக்கும் பெருமையாக இருக்கும். அடுத்த 11ஆம் வகுப்பு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு நல்ல பள்ளியை தேர்ந்தெடுத்து செல்வதற்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் உங்களை வழிகாட்டுவார்கள், உங்களை வழிநடத்துவார்கள். இதை பயன்படுத்தி பாருங்கள். இது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்த ஆண்டு அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் தருகிறோம் இதை கூறி ஒரு செய்தி. இங்கே இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் வருகின்ற தேர்தலை வந்து இந்த எக்ஸாம் இருக்குல்ல, ஒரு எக்ஸாம் முழுப்பரிசு இருக்கு. அதில் வந்து நீங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது முதல் 3 மதிப்பெண்கள் பெறக்கூடிய 1, 2, 3 முதல் 3 மதிப்பெண்கள் பெறக்கூடிய முதல் 3 இடங்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு அடுத்த வருஷம் தர வேண்டும். அது எதுன்னு இப்போ சொல்லலை. நான் அப்போதைக்கு உங்களுக்கு பயனுள்ள பரிசு தான் இருக்கும். அதை யாருன்னு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெறுபவர்களுக்கு எல்லாமே தமிழ் வழி கல்வி. நிச்சயமாக இங்கே எல்லாருமே தமிழ் வழி கல்வி இருக்கிறதுனால +2 முடிச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு தமிழ் புத்தகம் புதுமை பெருந்திட்டம் உங்களுக்கு தாராளமாக கிடைச்சிடும். ஆகவே அடுத்த ஆண்டு இங்கே இந்த 10ஆம் வகுப்பு முடித்து அதிக மதிப்பெண் பெறக்கூடிய முதல் 3 நபர்களுக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு தருவேன் என்பதை இந்த நேரத்தில் கூறி நீங்கள் அனைவரும் அதற்காக முயற்சி எடுத்து கூடுதலாக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று இன்று பொங்கல் விழாக்கு கொண்டாடிய மீண்டும் உங்களுக்கு பொங்கல் நிர்வாகத்தினை தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் கண்டிப்பாக இந்த மாணவர்கள் வந்து நீங்கள் சொன்னபடி 3 இடங்களை படித்து உங்களுடைய ஊக்க பரிசை கண்டிப்பாக பெறுவார்கள். இந்த நேரத்திலே நான் கூட தெரிவிச்சுக்கிறேன். கேர்ள்ஸ் வாங்க, லேடிஸ் வாங்க, பாய்ஸ் வாங்க, வேகமாக வாங்க.